ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்திலே 8ஆம் திருநாளாக அமைந்தருளுகிறது ரிஷ்யமுக பர்வத வாகனம். ரிஷ்யமுக பர்வத வாகனத்திலே பட்டாபிராமனாக எம்பெருமான் அமர்ந்து அருளாட்சி புரியும் திருக்காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக நம் இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே பதிவு செய்கிறது. அயோத்தியை ஆளும் அயோத்தியா ராமனாக, தசரதனின் செல்வக்குமாரனாய் தசரத ராமனாக, கௌசல்யாவின் புத்திரனாய் கௌசல்யா ராமனாக, குழந்தை விளையாட்டை விளையாடிய பாலராமனாக, குழந்தை வரம் அருளும் சந்தான ராமனாக, முனிவர் யாகம் காத்தருளிய யஜ்ஞராமனாக, சீதையை மனம் புரிந்த சீதாராமனாக, கோதண்ட வில்லை உயர்த்தும் கோதண்ட ராமனாக, அகஸ்திய முனிவர் கொண்டாடும் அகஸ்திய ராமனாக, ரகுவம்ச வீரனாக ரகுராமனாக, மரவுரி தரித்த மரவுரி ராமனாக, அரக்கர்களை வென்ற விஜயராமனாக, சேது பந்தனம் அமைத்த சேதுராமனாக, வெற்றியை பறைசாற்றிய திக்விஜய ராமனாக, அனைத்து வெற்றியையும் அனைவரும் கொண்டாடும் விடத்தில் நின்றருளிய ஜெயராமனாக, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பூஜித்த மூலராமனாக, தர்மராஜ்யம் நடத்திய ராஜா ராமனாக, பக்தர்கள் மனம் விரும்பும் சுகுணாபி ராமனாக, அதி உன்னதமான ஜன்பகாரண்ய க்ஷேத்திரத்தை ஆளும் ஜன்பக ராமனாக, கோபிலாதி முனிகள் தொழும் கோபால ராமனாக, பட்டாபிஷேக திருக்கோலத்திலே சக்கரவர்த்தி திருமகளாக ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி அமர்ந்து அருளாட்சி புரியும் திருக்காட்சியை நாம் கண்டு உவகை அடைகிறோம். ராமன் என்று சொல்லும் பொழுதே அவனுடைய நாமம் அத்துணை மகிமை பொருந்தியது. ராமநாமத்தை உச்சரிக்கும் அனைவருமே அனைத்து செல்வங்களையும் சகல சௌபாகியங்களையும் பெற முடியும் என்பதற்கு ஸ்ரீமத் ராமாயணம் அற்புத உதாரணம். அன்று சராசரங்களை வைகுந்த தேற்றி அடல் அரவ பகையேறி அசுரர் தம்மை வென்று இலங்கு மணி நெடுந்தோள் 4ம் தோன்ற விண் முழுதும் எதிர் வர தன் தாமம் மேவிச் சென்று இனிது வீற்றிருந்த அம்மான் தன்னை தில்லை நகர் திரு சித்திரக்கூடன் தன்னுள் என்றும் நின்றான் அவன் இவனென்று ஏத்தினாலும் இறைஞ்சுமினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே என்று குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியிலே ராமபிரானுடைய மகத்துவத்தை சாதித்தருளுகிறார். ராமச்சந்திரமூர்த்தி தான் தன்னுடைய ஜோதிக்கு எழுந்தருளும் சமயத்திலே அயோத்தி வாழ் மக்கள் அனைவரையும் மற்ற யாவற்றையும் பரமபதமான பரமாகாசமான வைகுண்டத்திற்கு ஏற்றி தன்னோடு தன் தேச மக்கள் அனைவரையும் வைகுந்தம் அழைத்துச் சென்ற பகவான் ராமனை கொண்டாடுங்கள் என்று பேசுகிறார். அத்துணை மகத்துவம் பொருந்திய ஸ்ரீராமாவதாரத்திலே சக்கரவர்த்தி திருமகனாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஒரு வில், ஒரு சொல்,
ஒரு இல் என்று வாழ்ந்து காண்பித்தார். பிதுர்வாக்கிய பரிபாலனம் செய்தருளினார். அன்றலர்ந்த தாமரை போல் தந்தையின் சத்திய வாக்கை காப்பதற்காக இலக்குவனோடு தன் நாயகியான சீதையோடு வனாந்திரம் சென்று தண்டகாரண்யம் அடைந்து அங்கே பல அசுரர்களை வதைத்து தர்ம நெறியை நிலைநாட்டி மிகவும் விசேஷமாக அங்கு தனது பக்திக்கு ஞானத்திற்கு அன்புக்காக ஏங்கிய பல்வேறு முனி சிரேஷ்டர்களை கண்டு வியந்து அவர்கள் தம் அருளாசி பெற்று தனது கடமையை நிறைவேற்றும் தருணத்திலே பஞ்சவடி வந்து அங்கு சூர்ப்பனகையின் மூலமாக ஒரு மாயத்தை ஏற்படுத்துமாறு செய்து சூர்ப்பனகையின் மூலம் ராவணனுக்கு செய்து எட்டி தன் தங்கைக்கு ஏற்பட்ட அவமானத்தை களைவதற்காக ராவணன் மாயமான் மாரீச்சனை அனுப்பி ராமனுடைய மனதை திசை திருப்பி சீதையை கவர்ந்து வரும் சமயத்திலே ஜடாயு தடுக்க ஜடாயுவை சந்திரகாச வாளால் வீழ்த்தி ஆகாய மார்க்கமாக செல்ல என்ன செய்வதென்று அறியாமல் ராம லக்ஷ்மணர்கள் திகைத்து ஜடாயுவின் மூலம் நிகழ்ந்ததை அறிந்து உடனடியாக சீதையை மீட்க புறப்பட்டு சபரிக்கு மோட்சம் கொடுத்து சபரியின் மூலமாக சுக்ரீவன் என்ற வானர ராஜன் ரிஷ்யமுக பர்வதத்திலே தன் மனைவியை அபகரித்துக் கொண்ட அவனுடைய சொந்த அண்ணனான வாலியின் அடாவடியால் ரிஷ்யமுக மலையில் மறைந்திருப்பதை அறிந்து அவனுக்கு அபயம் தரும் அபயராமனாக ஸ்ரீராமன் புறப்பட்டு செல்ல ராம லக்ஷ்மணர்கள் வரக்கூடிய காட்சியை பார்த்து ஒருவேளை தன் அண்ணனால் அனுப்பப்பட்டவனோ என்று நினைத்து அனுமனை அங்கு அனுப்ப அனுமன் ராமனை ஒரு அந்தண வடிவிலே சந்தித்து அமுதமயமாக பேச சொல்லின் செல்வன் இவனே என்று ராமன் செப்ப தன் சுய உருவு காட்டி ராம லக்ஷ்மணர்களை தோளிலே எழுந்தருளச் செய்து கொண்டு ரிஷ்யமுக பர்வத மலையை அடைந்து ராம சுக்ரீவ சக்கியத்தை ஏற்படுத்தினான் அஞ்சனை செல்வன் அனுமன். வாலியினுடைய பயங்கரங்களை கேட்டறிந்த ராமன் அற்புதமாக சுக்ரீவனை ஆசீர்வதித்து நீ யுத்தத்திற்கு செல், வெற்றி உனக்கே என்று சொல்லி கிஷ்கிந்தா ராஜ்ய பட்டாபிஷேகத்தை அங்கேயே இலக்குவன் மூலமாக நிகழ்த்தி அருளி வாலி வதையை செய்த ராமபிரான் சுக்ரீவனுக்கு முழுமையான பட்டம் சூட்டுமாறு இலக்குவனுக்கு சொல்ல சிறிது காலம் சுக்ரீவன் தன்னிலை மறந்து நிற்க இலக்குவன் அதை உணர்த்த பிறகு ராம காரியமாக வானர வீரர்கள் நாற்புறமும் செல்ல அனுமனே சிறந்தவன் என்று அறிந்து கனையாழி தர அனுமன் கடலை தாண்ட சீதையை காண அங்கே லங்காதகனம் நிகழ்ந்து கனையாழியை கொண்டு வந்து ராமனின் திருவடியிலே சமர்ப்பித்தான் ஆஞ்சநேயன். இவ்வாறு அற்புதமாக ராமாயணத்திலே ஸ்ரீராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு திருப்பு முனையாய் அமைந்தது ரிஷ்யமுக பர்வதம் என்னும் மலை. எனவே அந்த மலையிலே சுக்ரீவனோடு ராமச்சந்திரமூர்த்தி ஏற்படுத்திய அந்த நட்பு பிரதிஜையை உறுதிப்படுத்தும் விதமாகவே தன்னை சரண் அடைந்தவர்களுக்கு என்றும் அவர்களை காப்பேன் என்று சத்திய தர்மாவதார குணசீலனாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அருளினான். நாம் இதிலே உணர வேண்டிய விஷயம் என்னவென்றால், மலையளவு பக்தி வைத்தால் பகவானே ஓடி வந்து நம் எண்ணத்தை சத்தியமாக நிறைவேற்றுவான். எனவே நாம் செய்ய வேண்டியது ராமனை சரணாகதி செய்தல் என்ற ஒரே நிலையே. அப்படி ராம சரணாகதியை செய்த சுக்ரீவன் கிஷ்கிந்தையின் அரசனானான். ராம சரணாகதி செய்த விபீஷணன் இலங்கைக்கு அரசனானான். எனவே நாமும் நமது வாழ்வில் வெற்றியை பெறுவதற்கு, அனைத்து செல்வங்களும் சேர்வதற்கு ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லி
ராமச்சந்திர மூர்த்தியான ராஜகோபாலனை சரணாகதி செய்தால் அதன் மூலம் நமக்கு துன்பம் யாவும் தீரும் என்று காட்டுவதற்காகவே 8ஆம் திருநாளிலே ஸ்ரீ ராகவனாய் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாய் அற்புதமாக பட்டாபிஷேக திருக்கோலத்திலே நமது ராஜகோபாலன் எழுந்தருளி வரும் திருக்காட்சியை காணுங்கால் அரியணையை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கபரி வீச, வரிகடல் உலகம் ஏத்தும் வெண்ணைமன் சடையன் வெண்மை மரபுலோன் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌளி என்று கம்பநாட்டாழ்வார் காட்சிப்படுத்தும் ராம பட்டாபிஷேக திருக்கோலத்தை கண்முன் நிறுத்தும் விதமாகவே அதி உன்னத திருக்காட்சியாக ராமச்சந்திர மூர்த்தியாக பட்டாபிராமனாக திருவுலா வருகிறான் ஸ்ரீராஜகோபால சுவாமி. எனவே இற்றை நாளிலே அந்த ராமாயணத்திலே ராமன் நிகழ்த்திய அற்புதங்களை சற்றே மனதிலே கொண்டு துதித்தல் நமக்கு நிம்மதியை வாழ்வில் தரும். காரணம், ராமநாமத்தை 96 கோடி முறை உச்சாரணம் செய்து ஸ்ரீராமனை நேருக்கு நேராக தரிசனம் செய்தவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள். எனவேதான் ஒவ்வொரு முறையும் ராமனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமவென்று சொல்லி அந்த ராமநாமத்தின் சக்தியை உலகத்திற்கே பறைசாற்றி அருளிய மகான் சங்கீத ஜெகத்குரு தியாகையர். ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமன் சத்தியமாக வருவான், தான் கொடுக்கக்கூடிய கனியை உண்பான் என்ற நம்பிக்கையோடு சபரி என்ற வேட்டுவ குலத்தைச் சேர்ந்த மூதாட்டி ஒவ்வொரு நாளும் பழங்களை பறித்து வந்து தான் சுவைத்து அதில் சுவையான கனி என்ன என்பதை நன்கு உணர்ந்து ராமனுக்காக எடுத்து வைத்து மிக உன்னதமான பக்தி செய்தபடியினாலே ராமன் அந்த மூதாட்டியின் வேட்டுவ குலத்தைச் சேர்ந்தவளாகவே ஆயினும் அவளது பக்தியின் உயர்வை கண்டு அந்த கனிகளை, அந்த மூதாட்டி சுவைத்த கனிகளை தான் உண்டு வைகுந்தம் தந்தான் பரமன். தன் தந்தைக்கு நிகராக ஜடாயு போராடி தன் இறக்கைகள் வீழ்ந்தும் ராம ராம ராமவென்று ராமநாமத்தை உச்சரித்த வண்ணம் நின்று தன் மடியிலே உயிர்விட்ட ஜடாயுவிற்கு, அந்த கழுகரசனுக்கு பறவை என்றும் பாராமல் தன் தந்தையாகவே கருதி இலந்தை மரத்தின் அடியிலே நின்று தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம கிரியைகளை செய்து ஜடாயுவுக்கும் மோட்சம் கொடுத்தான் பரவாசுதேவனான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. அது மட்டுமா, அசுரன் என்றாலும் அவனது தர்ம உள்ளத்தை, நியாய உள்ளத்தை உணர்ந்து வீடனுக்கு, விபீஷண ஆழ்வாருக்கு தன் திருவடி சம்பந்தமாக அவன் சரணாகதி செய்தவுடன் இலங்கையின் அதிபனாக பட்டாபிஷேகத்தை சூட்டினான். இதிலே நுட்பமாக ஒரு விஷயத்தை ஆன்றோர் கூறுவர். அதாவது, இலங்கைக்கு பகவான் விபீஷணனை பட்டாபிஷேகம் செய்து அரசனாக மாற்றினான். ஒருவேளை ராவணன் ராமச்சந்திர மூர்த்தியின் திருவடியிலே வீழ்ந்து சரணாகதி செய்து சீதா பிராட்டியை ஒப்படைத்திருந்தால் என்ன செய்வான் ராமன் என்றால், தனக்கு கிடைத்த அயோத்தியையே அன்னவனுக்கு வழங்கியிருப்பான் ராமன் என்று ராமாயணம் பாராயணம் செய்யும் அத்துணை பெரியோர்களும் சொல்லுவர்கள். அந்த அளவுக்கு சத்திய தர்மாவதார குணசீலன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சேது பந்தனம் அமைத்த பொழுது அந்த சேது கரையிலே ராமநாமத்தை எழுதி கற்களை வீசிய மறுகணம் அவை அனைத்தும் பாறைகளாகி படிகளாகி நின்று சேதுவிற்கு பாலம் சமைத்தருளின. எனவே ராமனை விட ராமநாமம் உயர்ந்தது. எனவேதான் ஸ்ரீ பார்வதி தேவி சிவபெருமானிடத்திலே கேட்ட பொழுது சகஸ்ர நாமத்திற்கு உரிய நாமம் 1000 நாமங்களை செப்ப முடியாமல் போனால் எந்த நாமத்தை கூறலாம் என்ற பொழுது
ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே என்று சிவபெருமான் சாதித்தருளினார். அதாவது ராமநாமத்தை எவரொருவர் 3 முறை தினமும் செப்புகிறார்களோ அவர்கள் சகஸ்ரநாமத்தை கூறிய பலன் கிட்டும் என்று சாதித்தருளி உள்ளார். எனவே அத்துணை உயர்வான நாமம் ஸ்ரீ ராமநாமம். அந்த ராமநாமத்தை சொல்லியே பெரியோர்களும் பக்தர்களும் மகனீயர்களும் மகத்துவமான பலனை பெற்றார்கள். அனுமன் எத்துணை விதமான வீர பிரதாபங்களை மேற்கொண்டாலும் அத்துணைக்கும் காரணம் ஸ்ரீ ராமநாமமே என்று கூறினார். எனவேதான் நாமும் அந்த ராமனுடைய திருநாமத்தை மனமுருகச் சொன்னால், அவனை பிரார்த்தனை செய்தால் நமது வாழ்வில் பிரகாசமாக ஜொலிக்கும் என்பதற்கு உதாரணமாகவே தீபாராதனை எழுகிறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா என்று சொல்லி அந்த அற்புதம் மிகுந்த ராமச்சந்திர மூர்த்தியை நாம் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்து அதன் மூலம் ராம பக்தி செய்தால் அள்ளக்குறையாத செல்வம் என்றும் நம்மிடம் தங்கும். எனவே தன்னை சரண் அடைய வேண்டும் என்று காண்பித்தருளவே ராமபிரானாய் ராஜீவ லோச்சனாய் இதோ ராமச்சந்திர மூர்த்தியாகவே பகவான் இங்கே பட்டாபிராமர் திருக்கோலத்திலே ஸ்ரீராஜகோபால சுவாமி திருவுலாவை அமைத்து அற்புதமான ஒரு வைபவத்தை நடத்துகிறான் என்னால் இது கோபிலாதி முனிகள் செய்த புண்ணியமே என்று நினைக்குமா போரே ஒரு காட்சி. ராமாயணத்திலே ராமபிரானுடைய நடையை யானைக்கு ஒப்பாகச் சொல்லுவர்கள். இதோ அந்த யானை முன்னே வர, ராமபிரான் பின்னே வர, அந்த ராமனுடைய நடையே என்னை சார்ந்தது என்று ஆனந்தத்தோடு தன் துதிக்கையை அசைத்து உலாவரும் செங்கமலத்தின் காட்சி ஒருபுறமென்னால், அந்த யானை நடை நடக்கக்கூடிய ராகவன் ராகவ சிம்மன் இதோ ராஜகோபாலன் ரிஷ்யமுக பர்வத வாகனத்திலே பக்தர்களின் பக்திக்கு கட்டுப்பட்டு ராஜ வீதிகளிலே உலாவரும் காட்சியை காணும் பொழுது இதுதான் அயோத்தியாவோ என்று நினைக்கக்கூடிய ஒரு பிரமிப்பு நம்மிடையே ஏற்படுகிறது. ஆம், இப்படிப்பட்டதான மகா பக்தியை நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்விலே செய்து ராமபிரானுடைய அருளை முழுமையாக பெற வேண்டும். வால்மீகி ராமாயணம் 24,000 செய்யுள்களை கொண்டது. காரணம், காயத்ரி மந்திரம் 24 அக்ஷரத்தை பொருத்தி உள்ளது. எனவே ராமாயண பாராயணம் செய்தால் காயத்ரி மந்திர ஜபத்தினை உபாசித்த பலன் கிடைக்கும் என்பதற்காகவே வால்மீகி மகரிஷி அத்தகைய ஸ்ரீமத் ராமாயணத்தை இயற்றி அருளினார். எனவே கம்பநாட்டாழ்வார் ராமனுடைய சிறப்பை மேம்படுத்தும் விதமாக விசேஷமாக கம்பராமாயணத்தை தமிழே எழுதி, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தீயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால் என்று பேசுகிறார். எனவே அந்த கம்பநாட்டாழ்வாரின் வரிகளுக்கு ஏற்ப ரிஷ்யமுக பர்வதத்திலே எழுந்தருளி வந்து சுக்ரீவனுக்கு அபயம் அளித்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்தருளி அவன் குறை தீர்த்து அருளிய அந்த ஜெகன்மோகனா காரனை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியை நாம் இந்த அற்புதமான பிரம்மோத்சவத்தின் 8ஆம் திருநாளிலே வணங்கி துதித்து நமக்கு தேவையான இகபர சுகங்களை பெறுவோமாக. கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி ராமனாக காட்சி தரும் ராஜகோபாலனின் பதமலர் பணிவு. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.
अहं मद्रक्षणपरो मद्रक्षणपरं तदा न मम श्रीमते रेवेत् आत्मानं निक्षितेत् बुधः न स्यां न किञ्चन श्रीमन्ननुकूलोऽन्यवर्जितः विश्वासप्राप्तनापूर्वम् आत्मरक्षापरं त्वयि स्वामीन् स्वशेषं स्ववशं स्वभरत्वेन निर्भरं स्वदत्तस्वदीया स्वार्थं स्वामिन्यस्य दिमां स्वयं सीमानभीष्टवरदत्वामस्मि शरणं गतः एतद्देहावसाने वां त्वत्पादं प्रापय स्वयं त्वक्षे सत्त्वे स्थिरधियं त्वत्प्राप्त्येकप्रयोजनं निषिद्धकाम्यरहितं कुर्मां नित्यकिङ्करं देवी भूषणहेत्यादि दुष्टस्य बकवं स्तवः नित्यं निरपराधेषु कैङ्कर्येषु निषिञ्ज मां मदीयं च निखिलं चेतनात्मकं स्वकैङ्कर्योपकरणं वरदस्वीकुरु स्वयं त्वदेकरक्ष्यस्य मम त्वमेव करुणाकर न प्रवृत्त्यभावानि प्रवृत्तानि निवर्तय अकृत्यानां च करणं कृत्यानां वर्जनं च मे स्वमेव निखिलं देव प्रार्थयाधिघरप्रभो सीमान्नीतपञ्चाङ्गं मद्दक्षणपरात्मनम् अचीकरस्वयं स्वस्मिन् अदेहमगुरुनिर्भरः